பெருங்கல் குணகுட கடலாயல்லை தென்குமரி வட பெருங்கல் குணகுட கடலாயல்லை குன்று மலை காடு நாடு ஒன்று பட்டு வழிமொழிய குன்று மலை காடு நாடு ஒன்று பட்டு வழிமொழிய கொடிது கடிந்து கோல் திருத்தி படுவதுண்டு பகலாற்றி கொடிது கடிந்து கோல் திருத்தி படுவதுண்டு பகலாற்றி இனிதுருண்ட சுடர் நேமி முழுதாண்டோர் வழிகாவல இனிதுருண்ட சுடநேமி முழுதாண்டோர் வழிகாவல இடியென முழங்கும் முரசின் வரையாயினை குடவர் கோவே இடியென முழங்கும் முரசின் வரையாயிகை குடவர் கோவே வரையாயினை குடவர் கோவே வரையாயிகை குடவர் கோவே. நன்றி. ஏன்னா இப்போ பாடுற பாடல் வந்து நாமே பாடுறதா தான் என்னோட பிளான். அதுல இவர்கள்லாம் தாளம் போட ஆரம்பிச்ச உடனே சரி வாங்கி பாடட்டும் வாங்கி பாடட்டும்னு நினைக்கும் பொழுதே அவர்கள் சேர்ந்து பாடும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஊக்கம் அதிகமாக இருந்தது அடியனுக்கு. மேலும் என்ன தோன்றியது என்றால் இப்போ இந்த பாடல் வந்து நாங்கள் அடிக்கடி பாடலாம். இது வந்து ஒவ்வொரு சுதந்திர தினம் அன்றும் குடியரசு தினம் அன்றும் நம்ம சீதாலட்சுமி குருகுலத்தில் ஸ்ருதிராம குருகுலத்தில் கொடியேற்றிய உடனே ஜனகணமன பாடல் முடிந்து வந்தே மாதரம் இந்த பாடல் எல்லாம் பாடுவோம். அதனால இந்த பாடல் தெரிஞ்சிருக்கு, குழந்தைகளுக்கு தெரிஞ்சிருக்கு, எல்லாரும் வாங்கி பாடிட்டாங்க. ஆனால் ஒரு ஐடியா வருது, நிறைய சங்க பாடல் இதுக்குள்ள இருக்கு இன்னிய தலைப்புல. இது எல்லாத்தையுமே இந்த குழந்தைகளை வாங்கி பாட ட்ரைனிங் கொடுத்து இதே பட்டறையை ஒரு பாடல் பட்டறையாக பாடுதல் வாங்கி பாடுதல் என்று நடத்த முடியும் என்று தோன்றுகிறது. அழகா எதிர்ச்சியா டோல் இருந்தது, அவர் எதுக்காக எடுத்துன்னு வந்திருக்காருன்னு தெரியல, டக்குன்னு அந்த டோலை எடுத்துட்டார். இதுக்காகவா இந்த பாட்டு வரப்போறதும் தெரியுமா? எப்படி தெரியும்? கெஸ் பண்ணடா. ஓ சரி சரி, நல்லது, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இப்போ அடுத்தது இந்த பாடல், இது 17வது பாடல்னு சொன்னேன். இதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். தென்குமரி என்கிறது கன்னியாகுமரி. வட பெருங்கல், வடதிசையில உள்ள பெரிய கல். கல் என்பது மலை. அந்த மலை பொதுவாக சம்பிரதாயமான விளக்கங்கள், வியாக்கியானங்கள் இது எல்லாவற்றிலுமேயே இமயம் என்று கூறப்படுகிறது. ஆனால் இப்பொழுது உள்ள பிரிவினைவாதிகள் இதை வேற விதமாக பொருள் கொள்ள வேண்டும் என்று சில பொருள்லாம் ட்ரை பண்ணுகிறார்கள். சிலர் வந்து இதை விந்திய மலை என்று கூறுகிறார்கள். சிலர் இதை வெங்கடம், அது போருமே, அதை தாண்டி எதுக்கு போனோம், வெங்கடம் என்று, நல்ல வேளை வெங்கடத்தையாவது சொன்னாங்க, வெங்கடம் என்று கூறுகிறார்கள். இது எதுவும் இல்லை, நாம் மரபுல இது இமயம்தான் என்று கூறுவதற்கு ரெண்டு வேற பாடலை பார்க்கலாம். என்ன, சங்க இலக்கியத்துக்கு பிரமாணம் சங்க இலக்கியமே. சங்கத்தினால் தான் சங்கத்தை அறிய முடியும். நாம் வேதேன வேதோ வித்யேயான்னு சொல்ற மாதிரி சங்கேன சங்கோ வித்யேயா இது. அதனால வேற ஒரு சங்க பாடல், அதே புறநானூற்றில் இருக்கக்கூடிய பாடல் என்று பார்ப்போமாகில், வடா அது பணிபடு நெடுவரை வடக்கும், புரிகிறதா? தெனா அது உருகெழு குமரியின் தெற்கும், குணா அது கரை பொரு தொடு கடற் குணக்கும், குடா அது தொன்று முதிர் பௌவத்தின் குடக்கும் என்கிற இந்த பாடல் மாமன்னன் எப்படி ஆட்சி புரிகிறார்ங்கிற இடத்துல
இது காரிக்கிழார் என்கிற புலவர் பாண்டியன் பல்யாகசாலை முதுகுடுமி பெருவிழுதி என்கின்ற மாமன்னனுடைய ஆட்சியை சொல்லும் பொழுது வடா அது பனிபடு நெடுவரை வடக்கும், வடக்கே உள்ள பனிமலை என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த பனிமலை இமயம் என்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. அதே போலவே 11 11வது பாகம் அதுல கூறுகிறார், பேர் இசை இமயம் தென் அம் குமரி குமரியோடு ஆயிடை மண்மீ கூறுனர் மரம் தபக் கடந்தே என்கின்ற பாடல். இதுல பேர் இசை இமயம் தென் அம் குமரி என்கிறதில் இமயத்திலிருந்து குமரி வரை என்கிறதை குறிப்பிட்டு இருக்கிறார் 11. இமயத்திலிருந்து குமரி வரை உள்ள இடத்தை ஆண்டவன் சேரமன்னன் இமயவரம்பன். அவர் பேரையே பாருங்க, அவர் பேரே அது என்ன என்கிறதை காட்டுகிறது, இமயவரம்பன் என்கிறது. அப்பொழுது இமயத்திலிருந்து குமரி வரை என்கிற தத்துவமானது, இந்த கான்செப்ட் ஆனது சங்க இலக்கியத்தில் உள்ள தத்துவம். இது ஏதோ வெள்ளக்காரன் அமைச்சது இல்லை என்கிறது தெளிவாகிறது. தென்குமரி வட பெருங்கல் குணகட கடலா எல்லை, இரு பக்கமும் இரு கடல், வடதிசையில் இமயம் தென்குமரி, இதற்கு இடையே உள்ள குன்று மலை காடு நாடு, இதற்கு இடையே உள்ள குன்றுகள் மலைகள் காடுகள் நாடுகள். நாடுகள் என்பது இந்த மாநிலங்கள் ஒன்றுபட்டு வழிமொழிய. இந்த இவ்வளவு மாநிலங்களும் இவ்வளவு நாடுகளும், அது ஒரிசாவா இருக்கட்டும், வங்க தேசமா இருக்கட்டும், அங்க தேசமா இருக்கட்டும், கலிங்க தேசமா இருக்கட்டும், இப்ப உள்ள மாடர்ன் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா குஜராத்தா இருக்கட்டும், அல்லது இது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கோசல தேசமா இருக்கட்டும், போஜ தேசமா இருக்கட்டும், இந்த நாடுகள் அனைத்தும், இந்த மாநிலங்கள் அனைத்தும் ஒன்றுபட்டு, இவை அனைத்தும் ஒன்றுபடுகின்றன. ஒன்றுபட்டு என்கிற ஒரு வார்த்தையை இங்கு சொல்லுகிறார். ஒன்றுபட்டு என்ன செய்கிறார்கள் என்றால் வழிமொழிய, துதி செய்கிறார்கள், வழிபடுகிறார்கள். ஆக இவர்கள் யாரும் எதில் ஒன்றுபட்டிருக்கிறார்கள்? வழிபாட்டில், துதியில் ஒன்றுபடுகிறார்கள் இவர்கள் யாவரும் என்கிறது ஒரு முக்கியமான விஷயம். வழிமொழிய என்பதை அந்த மன்னனை துதிபாடுகிறார்கள் என்றும் எடுத்துக் கொள்ளலாம். பொதுவாக அவர்களுடைய வழிபாட்டில் ஒன்றுபடுகிறார்கள் என்கிற பொருளும் இங்கு பொருந்தும். அந்த வழிபாட்டில் இவர்கள் எல்லோரும் ஒருவராக இருக்கிறார்கள் என்கிற கருத்தை இங்கு கூறுகிறார். இது இன்றைய தினம் உள்ள தேசிய சங்கீதத்தில் கூட இல்லாத விஷயம். எதனால நாம் எல்லாரும் ஒன்றுபடுகிறோம் என்கிற விஷயம் கூறப்படுகிறது. வழிபாடு மட்டும் அல்லாது மற்றொரு விஷயம், கொடிது கடிந்து என்கிறது என்னென்ன? அஹிம்சை இந்த நாட்டினுடைய முக்கியமான தர்மம். கொடிது என்பது ஹிம்சை, கொடிதை கடிதல் என்கிறது சட்டகோபன் என்பது போல. சட்டத்தை கோபித்துக் கொண்டார், சட்டத்தை சினந்தார், அது மாதிரி ஹிம்சையை சினந்தார் என்கிற அர்த்தம். டெரரிசம்க்கு எகென்ஸ்டாக ஒர்க் பண்ணணும். அதுதான் கொடிது கடிந்து என்கிறது. கொடிது கடிந்து கோல் திருத்தி. கொடிது கடிதல் என்கிற விஷயம் இந்த நாட்டு மாமன்னர்களின் விஷயம். மாமன்னர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படிதான் மக்களும் இருக்கிறார்கள். மக்களுடையவும் விஷயம். கொடிது கடிந்து கோல் திருத்தி, செங்கோல் எடுத்து படுவது உண்டு என்கிறது வரி. மக்கள் கொடுக்கக்கூடிய வரியை ஏற்று பகல் ஆற்றி, பகல் என்பது நீதி, நீதியை ஆற்றி, நீதியை செலுத்தி எந்த மாமன்னர்கள் சக்கரவர்த்திகள் இங்கு ஆண்டு வருகிறார்களோ இனிது உருண்ட சுடர் நேமி. ஏதோ ஒரு ஜார்ஜ் மன்னனை பற்றிய பாடல் இல்லது. இந்த மாமன்னர்கள் யார் ஆண்டு வருகிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் இனிது உருண்ட சுடர் நேமி. அப்படிப்பட்டவர்கள் சக்கரவர்த்திகள். இந்த சுடர் நேமி என்கிறது சக்கரம். அந்த சக்கரத்தை கை கொண்டு இருக்கக்கூடியவர்கள் முழுது ஆண்டோர். அப்படிப்பட்ட மாமன்னர்களின் வழியை காக்கக்கூடிய மாமன்னனே என்று
ஒரு மாமன்னனை இங்கு புலவர் அழைக்கிறார். இடி என முழங்கும் முரசின் வரையா ஈகை குடவர் கோவே. எந்த மன்னன் இங்க சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. பாயிண்ட் இங்க நாட்டை பத்தி, அதுதான் முக்கியம். ஆக இங்க மூணு விஷயம் முக்கியமா கவனிக்கணும். வரையா ஈகைங்கிற விஷயம், தானம் என்பது இந்த நாட்டின் பண்பு, இந்த நாட்டின் அரசாங்கத்தின் பண்பு. தானம் மட்டும் பண்பு இல்லை. இரண்டாவது விஷயம் கொடிது கடிந்து, அஹிம்சை என்கிறது இந்த நாட்டின் பண்பு. மூன்றாவது ஒன்றுபட்டு வழிமொழிய. இந்த நாடு முழுவதிலும் ஒரே விதமான வழிபாடு இருக்கிறது. பல வழிபாடுகள் இருக்கின்றனவே என்றால் பல வழிபாடுகளுக்கு உள்ளேயே இன்விசிபிளான ஒரு வழிபாடு இருக்கிறது. வழிபாட்டு முறைகள் பலவாக இருக்கலாம், ஆனால் அவைகளுக்குள்ள ஒரு யூனிட்டி இருக்கு. அதுதான் வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இது புரியற மாதிரி சொல்லணும்னா, சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும் என்றால், நேற்றைய தினமே சொன்னதுதான். இருந்தாலும் ஒரு ரீகேப் சின்னதா சொல்லிட்டு நீங்க விஷயத்துக்கு போயிடலாம். விஷயம் நிறைய இருக்கு. அதாவது இப்பொழுது வட இந்தியாவில் சிவபெருமானுடைய வழிபாடு இருக்கிறது. தென்னிந்தியாவிலேயும் சிவபெருமானுடைய வழிபாடு இருக்கிறது, அமிதமாக இருக்கிறது. இதை சிவபெருமான இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு லொகேஷன்ல பிக்ஸ் பண்ண முடியாது. இது எங்க ஆரம்பிச்சு இந்தியா முழுவதும் பரவித்து தெரியாது. இதெல்லாம் நாம் கணிக்கவே முடியாது. இதெல்லாம் நமது ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்ட விஷயமாக இருக்கிறது. தென்னிந்தியாவில் நிறைய சிவன் வழிபாடு இருக்கிறது. வட இந்தியாவில் ஏதோ ஒரு ஓரமா இருக்கிறது என்றால், தென்னிந்தியாவிலிருந்து வட இந்தியாவுக்கு போனதுன்னு சொல்லலாம், அல்லது வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியாவுக்கு வந்ததுன்னு சொல்லலாம். அது எதுவுமே நம்மால கணிக்கவே முடியாதபடிக்கு எல்லாவிடத்திலையும் சிவ வழிபாடு என்கிறது மிகவும் அதிக அளவில் இருக்கிறது. ஒரு வட இந்தியன் ஒருத்தன் தமிழ்நாட்டுக்கு வந்தான் என்றால், அவன் காசியில இருக்கக்கூடியவன், அவன் அங்க காசிக்கு போகக்கூடியவன் தமிழகத்துக்கு வந்தால் என்ன ஆகுதுன்னா, இங்க ஒரு தஞ்சாவூருக்கு போய் பிரகதீஸ்வரரை தரிசனம் பண்ண முடியும். அதே காசியில் இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் இங்கும் இருக்கிறார்கிறத உணர்வு அவனுக்கு ஏற்படும். அதனால எங்கேயோ ஒரு இடத்துல நாம் இருக்கிறோம் என்று இல்லாமல், நம்முடைய நாட்டில் நாம் இருக்கிறோம் என்ற ஒரு ஃபீல் இந்த சிவபெருமானால வருகிறது. ஒரு தென்னிந்தியன் ஒருத்தன் சிதம்பரத்தில் நடராஜாவை தரிசனம் செய்கிறான், திருநெல்வேலியில் நெல்லையப்பரை தரிசனம் செய்கிறான். அவன் வட இந்தியாவுக்கு போனான் என்றால், வட இந்தியாவிலும் அது மாதிரியான ஒரு சிவ தரிசனம் காசியிலேயோ சோமநாத்திலேயோ பண்ண முடியும். கைலாயமே வட இந்தியாவில் தான் இருக்கிறது. கைலாயம் வரைக்கும் போக முடியும், சிவ தரிசனம் பண்ண முடியும். நேபாளத்திற்கு போக முடியும். இவ்வாறு சிவபெருமான் என்பவர் இந்தியா முழுவதிலும் இருக்கிறார். சிவபெருமான் இந்தியா முழுவதிலும் இருப்பது என்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், கடந்த ஒரு நூற்றாண்டாக தமிழ் கடவுள் என்று பெயர் வாங்கிய முருகப்பெருமானும் இந்தியா முழுவதிலும் இருக்கிறார். சர்வத்திர காஷ்மீரத்துல ராஜதரங்கணியில முருகப்பெருமானை பற்றி வருகிறது, ஆரம்பத்திலேயே வருகிறது. அசாம்ல முதல் கவியாக இருக்கக்கூடிய மாதவ கந்தளி என்பவர் முருகப்பெருமானை பற்றி பாடுகிறார். காளிதாசன் மத்திய பிரதேசத்தில் இருந்தவர் உஜ்ஜைன்ல குமார சம்பவம் என்கிற இலக்கியத்தை இயற்றினார். ஸ்கந்த புராணம் 1,00,000 ஸ்லோகம். இது சம்ஸ்கிருதத்தில் இன்னைக்கு விசேஷமாக இருக்கக்கூடிய இலக்கியம். இவ்வாறு கந்தன் என்கிற பெயரில் ஒரு தெய்வம் இந்தியா முழுவதிலும் வழிபடப்படுகின்ற ஒரு தெய்வம். மற்ற எல்லா மாநிலங்களிலேயே விட தமிழகத்தில் அவரது கோவில்கள் அதிகம் என்கிறதுனால அவரை தமிழ் தெய்வம் என்று கூறிக்கொள்ளலாம். இதே மாதிரியே இந்தியாவை இணைக்கக்கூடிய தெய்வங்கள் சிவபெருமான சொன்ன மாதிரி அடுத்தது சொல்லணும் என்றால் கண்ணபிரான சொல்லலாம். இங்க கர்நாடகத்துல உடுப்பியில கன்னட தரிசனம் பண்ணக்கூடிய ஒருவர் அந்த துவாரகாவுக்கு போனால் அங்க கண்ணபிரான தரிசனம் பண்ணிக்கலாம். நாதத்வாராவில் ஸ்ரீநாத் ஜி மேல எக்கோ அடிக்கிறது, தயவு செய்து அதை நிறுத்துங்க. அதாவது வேற யாரும் ரெக்கார்டிங் போட்டு டிஸ்டர்ப் ஆகுது. எங்க விட்டேன்? ஸ்ரீநாத் ஜி. ஸ்ரீநாத் ஜி
ஸ்ரீநாத்ஜியை தரிசனம் பண்ணுறோம் நாதத்வாராவோட ஸ்ரீநாத்ஜியும் கண்ணம் தான் இங்க இருக்கக்கூடிய குருவாயூரப்பனும் விட்டார். எங்க ஆரம்பிச்சேன்? உடுப்பி. குருவாயூரப்பன் வச்சுக்கோங்க. குருவாயூரப்பனும் கண்ணம் தான். ஒரு மலையாளி இங்கிருந்து அங்கு போகிறார், நாதத்வாராவுக்கு போகிறார் என்றால் நாம் அங்க வழிபடுகின்ற கண்ணன் தான் இங்க இருக்கிறான்னு புரிந்து கொள்ள முடியும், உணர முடியும். அது மாதிரி ஒரு யூபிக்காரர் ஒருத்தர் பிருந்தாவனத்துல பாங்கிய பிகாரியை பார்த்திருக்கார், அவரே இங்க வருகிறார் என்றால் இங்க மன்னார்குடியில ராஜகோபாலனை பார்த்து தட்சிண பிருந்தாவனமாகிய மன்னார்குடி அதே கண்ணன் தான் இங்க இருக்கிறான். பிராங்கா சொல்றேன், மன்னார்குடி ராஜகோபாலனுக்கு உள்ள அழகு பிருந்தாவனத்துல உள்ள பாங்கிய விகாரிக்கே கிடையாது. என்ன வடுவூர் ராமர் மாதிரி ஒரு ராமரை சொல்லுங்க வட இந்தியாவில், தில்லைவிழாக ராமர் மாதிரி ஒரு ராமரை சொல்லுங்க. அந்த அளவுக்கு அழகான மூர்த்திகள் நம்முடைய தமிழகத்துல ராமனுக்கும் கண்ணனுக்கும். ராமபிரான் எடுத்துக்கோங்க, ராமச்சந்திர பிரபு ராமாயணம் என்று எடுத்துக்கொண்டால் ராமாயணம் என்கிறது பேன் இண்டியனான ஒரு இலக்கியம். எந்த மொழியிலும் ராமாயணம் இருக்கிறது. வங்கதேசத்தில் உள்ள கிருத்திவாச ராமாயணம், ஒடியாவில் உள்ள பலராமதாஸ் ராமாயணம், தமிழகத்தில் உள்ள கம்பராமாயணம். தமிழகத்தில் கம்பராமாயணத்தை அனுபவிப்பவர்கள் ஒரு பெங்கால் போனாலும் அங்க ஒரு கிருத்திவாச ராமாயணம், அங்க உள்ள ராமர் கோவில், இதை நம்ம ராமரை பத்தி கிருத்திவாசம் பாடி இருக்கிறார். ஒரு உத்தரப்பிரதேசக்காரர் ஒரு கேரளாவுக்கு வந்தாருன்னா இங்க ராமாயண மாசம் என்று கொண்டாடப்படுகிறது. அதுல எழுத்தச்சனுடைய ராமாயணம் என்கிறது சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, பாடப்படுகிறது. நம்முடைய ராமர் ராமச்சரித்த மானசோட ராமர் இங்க கேரளாவிலையும் இருக்கிறார், திருப்பறையாறுலையும் இருக்கிறார். இவ்வாறாக இந்த ஒரு ராமாயணம் இந்தியா முழுவதிலும் இருக்கிறத பார்க்கிறோம். இது மாதிரி சில விஷயங்கள் தான் இந்த நாட்டை ஒரு நாடாக ஆக்கி வைத்திருக்கிறது. ஒன்றுபட்டு வழிமொழிய எந்த சிவன் வட இந்தியாவில் வழிபடப்படுகிறாரோ அவரே இங்கே தென்னிந்தியாவிலையும் வழிபடப்படுகிறார். தென்னிந்தியாவில் எந்த கண்ணன் வழிபடப்படுகிறாரோ அதே கண்ணனை வட இந்தியாவிலும் வழிபடப்படுகிறார். இவ்வாறு இந்த நாடு சங்க இலக்கியத்திலிருந்து ஆரம்பித்து நாம் வரைக்கும் இது தொடர்ச்சியாக ஒரே நாடாக, ஆட்சிகள் பல இருந்தாலும் பண்பாட்டினால் ஒரே நாடாக இந்த நாடு இருந்து வருகிறது. இந்த நாட்டினுடைய எக்ஸிஸ்டன்ஸ் என்கிறது புராணத்தில் வருகிறது. இந்த நாட்டினுடைய இருப்பு என்பது விஷ்ணு புராணத்தில் வருகிறது, மகாபாரதத்தில் வருகிறது. பாரதம் என்கிற ஒரு நாடு இருப்பதாக மகாபாரதத்தில் பீஷ்ம பருவத்தில் விஸ்தாரமாக இந்த நாட்டினுடைய அருமை பெருமை வருகிறது. மகா சங்கல்பம் செய்து கொள்ளும் பொழுது பாரத தேசே என்றுதான் மகா சங்கல்பம் பண்ணிக் கொள்கிறோம். இது காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு மகா சங்கல்பம். எந்த ஒரு சம்ஸ்காரம், எந்த ஒரு வைதிக காரியங்கள் சடங்குகள் ஆரம்பித்தாலும் தேசகாலோச்ச சங்கீர்த்திய என்று சூத்திரக்காரர்கள் சொல்லதுனால நாம் சங்கல்பத்துல பாரத தேசம் என்று ஒன்று சொல்லுகிறோம். ஒன்றுபட்டு வழிமொழிய, ஒன்றுபட்டு வழிபாடு நடத்துகிறோம் என்னும் பொழுது அந்த வழிபாடு எதனுடைய சின்னமாக அமைகிறது என்றால் கொடிது கடிந்து அஹிம்சையினுடைய சின்னமாக இந்த வழிபாடு அமைகிறது. எல்லோரும் இன்புற்று இருப்பதற்காக இந்த வழிபாடு அமைகிறது. கொடிது கடிந்து பகல் ஆற்றி, பகல்னா நீதின்னு சொல்லிட்டேன், நீதிக்காக இந்த மக்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு நிற்பார்கள், அரசாங்கம் ஒன்றுபட்டு நிற்கும் என்கிறதா இந்த பாடலுடைய தத்துவம். தெய்வங்களை பத்தி சொல்லிட்டு வந்தேன். அது மாதிரி இங்க ஒற்றுமைக்கு இன்னும் சில காரணங்களும் உள்ளன. இந்தியா முழுவதிலும் சங்க இலக்கியம் துவங்கி எல்லா இடத்திலும் கர்மா தியரி உண்டு. இங்க பல ஜென்மாக்கள், கர்மா தியரி, கர்ம வினை என்கிறது உண்டு. அத்துடன் மட்டுமில்லாம பாரதம் முழுவதிலும் எல்லா இடத்திலையுமே வேதம் உள்ளது. அது ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் வேத பாடசாலைகளும் வேத அத்தியனமும் காலங்காலமாக எல்லா இடத்திலும், உத்தரப்பிரதேசத்துல உண்டு, மத்திய பிரதேசத்துல உண்டு, குஜராத்ல உண்டு, அஸ்ஸாம்ல கூட உண்டு. தமிழகத்தில் கேட்கவே வேண்டாம், வேதம் நிறைந்த தமிழ்நாடு. ஆந்திர தேசத்தில் உண்டு, கர்நாடகத்தில் உண்டு. எல்லா இடத்திலும் பொதுவாக உள்ள ஒரு பட்டாங்கு, ஒரு சாஸ்திரம் வேதம் என்கிறது. இப்பொழுது நான் சொல்றது இந்த ஒர்க் ஷாப்பினுடைய இன்ட்ரோடக்ஷன். எதுக்காக இந்த ஒர்க் ஷாப்ங்கிறத சுருக்கமா சொல்லிட்டு விஷயத்துக்கு போலாம் தான் இருக்கேன்.
இது மாதிரி இந்த இந்தியாங்கிற நாட்டை இணைக்கக்கூடிய பல சக்திகள் இருக்கின்றன. சிவம், ராமன், கிருஷ்ணன், கர்மாதிகிரி, வேதம், இதெல்லாம் இப்படிப்பட்ட சக்திகள் மிகவும் முக்கியமான சக்தி வேதம் என்பது. பொதுவாகவே இந்த இந்திய நாடுன்னு ஒரு நாடு தேவையில்லை, இது வேண்டாம், இது இருக்கக்கூடாது, இந்தியா என்கிற இந்த நாடே அழிந்து போக வேண்டும் என்று நினைப்பவர்கள் உண்டு. அவர்களை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இந்தியா என்கிறது இவ்வளவு பெரிய பரப்பளவுல இவ்வளவு பெரிய நாடாக இருந்தால் இது முன்னேற்றத்தை அடையும் பொழுது மிகப்பெரிய காரியங்களை சாதிக்கும். அதனால் இந்த நாட்டை பார்த்து வேறு வெளிநாடுகள் பொறாமைப்படும். சில நாடுகள் இந்த நாட்டினுடைய நாடாகிய எக்ஸிஸ்டன்ஸை, சர்வைவலை அழிக்க நினைக்கும். அதனாலேயே சில பொருள்களை கிளப்பிவிடும். நெரேட்டிவ் செட் பண்றதுன்னு பேரு. இந்த மக்களுடைய உள்ளத்துல இந்தியாங்கிற நாடு இல்லைங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தணும். அதனால இந்தியாங்கிற நாட்டை அழிப்போம் பின்னாடி என்று சொல்லாமல் இந்தியாங்கிற நாடு இப்பயே இல்லை என்கிற குரலையை கிளப்பிவிட வேண்டும். இதுதான் என்ன பெயர் என்றால் முழு பூஷணிக்காக ஒரு சோத்து பருத்தியாலும் மறைக்கிறது. இந்தியா என்கிற நாடு இன்றைய தினமே இல்லை, இப்பொழுதே இல்லை இந்தியா என்கிற நாடு. இந்தியா என்கிற நாடு 1947 உண்டாயிருக்கலாம். கொஞ்சம் அதுக்கு மேல போனோம்னா வெள்ளக்காரர்கள் கொடுத்த வரப்பிரசாதம் அல்லது சாபக்கேடு. வெள்ளக்காரர்கள் அவர்களுடைய ஆட்சி மூலமாக கொடுத்த சாபக்கேடுக்கு தான் இந்தியா என்று பெயர் என்று இப்பொழுது நான் சொல்லும் போது என்ன அரஸ்ட் பண்ண வேண்டாமா? சட்டம் என்ன செய்கிறது என்று எனக்கு தெரியல. இது மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் உலாவலாமா இந்த நாட்டுல? என்ன சொல்ல வரேன் என்றால், இது மாதிரி இந்தியா என்கிறது ஒரு நோஷம் தான். இந்தியா என்கிறது ஒரு நாடே இல்லை. இந்த இந்தியா என்கிறது ஒரு வெள்ளக்காரர்களால பரங்கியர்களால கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயம் என்கிற நெரேட்டிவை செட் பண்றார்கள். ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு நாடாக பரப்பளவுல இருந்ததுன்னா ஒரு நாடு இந்த முன்னேற்றத்தை அடையும் பொழுது, இன்னைக்கே சொல்றேன், நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு முன்னேற்றத்தை அடையணுங்கிறது கூட இல்லை. இது ஒரு நாடா இருக்கிறதே 150 கோடி மக்கள் நாம் இந்தியர்கள் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமையே பல பேர்களுடைய கண்களை உறுத்தும். ரஷ்யா என்கிற நாடு இன்னைக்கு துகள் துகளாக ஆனது எந்த போர்சஸ்னாலேயோ அதே போர்சஸே இந்தியாவை துகள் துகளாக ஆக்க மிகப்பெரிய முயற்சிகளை கையாளுகிறது. சாதாரண முயற்சிகள். அதுக்காக எவ்வளவு பணமான செலவழிப்பார்கள், எவ்வளவு செல்வங்களையும் இதற்காக செலவழிப்பார்கள். இதற்காக பெரிய பெரிய மீட்டிங்லாம் நடத்துகிறார்கள். நடத்துகிறவர்கள் மிகப்பெரிய மல்டி பில்லியனர்ஸ், மல்டி ட்ரில்லியனர்ஸ். இதுக்காக பல பேர்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவார்கள். பல இளைஞர்கள் மனதை மாற்றுவதற்கு என்னென்ன செய்யலாம், எந்தெந்த யூனிவர்சிட்டியில புகழலாம், இன்டர்நேஷனல் லெவல்ல எந்தெந்த காலேஜ்ல புகழலாம், எப்படி சிலபஸ்ல கொண்டு வரலாம் என்கிறதற்கு மிகப்பெரிய முயற்சிகள் எடுக்கும் பொழுது நாம் அட்லீஸ்ட் ஒரு 100 பேர் இந்த ஓசூர்ல ஒரு இந்த இடத்துல கூடுறதுக்கு வக்கு இல்லாதவர்களா இருக்கோமா? இந்தியாங்கிற நாடு வேணும்னு நினைக்கிறவர்கள், இந்தியாங்கிற நாடு வேணும்னு நினைக்கிறவர்கள் அப்படின்னா இந்த நாட்டை தகர்க்க முடியுமா? அதெல்லாம் தகர்க்கவே முடியாது என்று கனவு காண வேண்டாம். ஏன்னா ரஷ்யாவை தகர்த்தவர்கள் இந்த நாட்டை தகர்க்க முடியாதாம? இந்த நாடும் தகர்த்து போகலாம். ஆல்ரெடி தகர்ந்துதானே கிடக்கு. இந்த நாட்டுல மக்களுக்கு பொதுவாக வெளிநாடுகள், அதாவது ஆப்கானிஸ்தான் போயிடுத்து, அதாவது காந்தார தேசம் நம்மளை விட்டு போயிடுத்து, சிந்து தேசம் நம்மளை விட்டு போயிடுத்து, காஷ்மீர் போயிடணுங்கிற த்ரெட் இருக்கு. இது மாதிரிலாம் ஒரு த்ரெட் இருக்கு இல்லையா? இது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது இல்லவா? அப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த பாரத தேசத்தை எது ஒற்றுமைப்படுத்துகிறதோ அதை நாம் வலுப்படுத்தணும். அது மூலமாகத்தான் இந்த நாடு நன்கு வாழும். பாரத தேசத்தை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய இந்த சக்திகள் தீய சக்திகளாக இருந்தால் கூட அதை எதிர்த்து நிற்கலாம்.
நமக்கு நம் முன்னோர்கள், நம் பெரியோர்கள் எந்த சக்திகளை மூலமாக இந்த பாரத தேசத்தை உருவாக்கினார்களோ அந்த சக்திகள் நமக்கு நன்மை செய்யக்கூடிய சக்திகள். அதை தான் இங்க போட்டா கொடிது கடிந்து என்று. எல்லோரும் இன்புற்று இருப்பதற்காக ஏற்பட்ட சக்திகள், லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்பதற்காக ஏற்பட்ட சக்திகள். அப்படிப்பட்ட சக்திகளை நாம் எதற்காக புறக்கணிக்க வேண்டும்? என்ன கண்ட கண்டம் இழுத்தும் போற பாதையில போயிடுறதா? நமக்கு நம்ம பத்தியே தெரியாது, நம்முடைய பெரியவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியாது. அதனால அவன் எவமான வந்து இந்த வயல்ல மேலாங்கிற மாதிரி விஷயத்துக்கு வருகிறேன். அப்படி இந்தியாங்கிற நாட்டை அழிக்கணும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்த இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு, 150 கோடி மக்களுக்கு ஒற்றுமைக்கு என்னென்ன சக்திகள் காரணமோ அந்த சக்திகள் மேல கை வைப்பார்கள். அதாவது சிவபெருமான் மேல கை வைக்கலாம், ராமாயணத்தின் மேல கை வைக்கலாம், கண்ணபிரான் மேல கை வைக்கலாம், அதே போல வேதத்தின் மேல கை வைக்கலாம். வேதம் என்ற ஒன்று இந்தியா முழுவதும் இருக்கிறது, எல்லா இடத்திலும் இருக்கிறது என்னும் பொழுது இந்த வேதத்தின் மேல கை வச்சு இந்த வேதத்திற்கும் தமிழகத்திற்கும் தொடர்பு இல்லைன்னு ஆக்கியாச்சு. தமிழகத்தை இந்தியா விட்டு பிரிச்சுடலாமா என்பதற்கான முயற்சிகள். வேதத்துக்கும் தமிழகத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்று இப்படி சொல்ல முடியுமா? இப்படி சொல்ல முடியுமா? ஏனென்றால் தமிழ் மண்ணிலேயே நமக்கு கிடைத்த அளவில் மிகவும் புராதனமான இலக்கியம் என்பது சங்க இலக்கியம். மேல்கணக்கு நூல்கள் என்று சொல்லுவார்கள். 18 இலக்கியங்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் தெரியாது உங்களுக்கு. சங்க இலக்கியம், சங்கத்தொகை என்று கூறப்படுவது 18 இலக்கியங்கள். இந்த 18 இலக்கியங்கள் என்பது காலக்கண்ணாடி. சங்க இலக்கியங்களில், அதாவது பழைய தமிழ் இலக்கியங்களில் இந்த வேத, வேதிய, வைதிக தர்மம் இல்லை. பழைய தமிழர்களுக்கு இருந்த மதம் என்கிறது சமண மதம், பௌத்த மதம். சங்க இலக்கியங்களில் எங்கும் வேதம் கிடையாது என்று சொல்லிட முடியுமா? இவ்வாறு சில பேர்கள் பேசுகிறார்கள், அதை பதிவு செய்கிறார்கள். இப்படி சொல்லுவது மறுபடியும் அதே வார்த்தையை சொல்லுகிறேன். முழு பூஷணிக்காக ஒரு சோத்து பருக்கையாலும் மறைக்கிற ஒரு சோத்து பறைக்க கூட இல்லை, அது கூட வெளில வச்சுக்காம மறைக்கக்கூடிய முயற்சி அல்லவா அது? இது எந்த அளவுக்கு பெரிய முயற்சி என்றால், ராமாயணத்தில் ராமனை பற்றி இல்லை, சங்க இலக்கியத்தில் வேதம் இல்லை, சங்க இலக்கியத்தில் வேதத்தை பற்றி இல்லை என்று சொல்லுவது ராமாயணத்தில் ராமனை பற்றி இல்லை என்று சொல்லுவதாகும். இப்படி ஒரு பைத்தியகாரத்தனம் பண்ணா இன்னைக்கு எவனாவது கேட்டு இருக்கலாம், என்னைக்காவது மக்கள் அறிவாளிகளாக ஆவார்கள் இல்லையா? அவர்கள் என்னடா என்னவோ உளற கேட்பார்கள் இல்லையா? சங்க இலக்கியம் என்னைக்காவது சங்க இலக்கியத்தை படிக்கணுங்கிற உணர்வு வரும் இல்லையா எவனுக்காவது? அவன் படிச்சுட்டு அடே இவ்வளவு வேதத்தை பத்தி வருது, நீ வேதத்தை பத்தியே வரலன்னு சொல்றியடான்னு கேள்வியை கேட்டுடுவான். அதனாலேயே அதுக்கு ஒரு செக்யூரிட்டி வச்சுக்கணுங்கிறதுக்காக மற்றொரு விஷயம் கொண்டு வருகிறார்கள். என்ன விஷயம்னா, சங்க இலக்கியங்களில் வேதம் என்கிற சொல் வருகிறது, அது இப்பொழுது உள்ள வேதத்தை குறிக்கவில்லை. என்ன வேதத்தையும் அது அழிந்து விட்டது. வடக்கர்களான ஆரிய வெறியர்கள் இங்கு வந்து சங்க இலக்கிய காலத்தில் இருந்த வேதங்களை அழித்து விட்டார்கள். சபாஷ், வாய்ப்பு வந்தது என்னத்தமான பேசணும். எப்ப அழிச்சாங்க, யார் அழிச்சாங்க, அழிச்சதுக்கு என்ன ஆதாரம்? எங்கேயாவது பழைய இலக்கியங்கள்ல இது மாதிரி ஒரு குரூப் வடக்கர்கள், வந்தேரிகள் வந்து ஆரியர்கள் வந்து அழித்தார்கள் எங்கேயாவது வருகிறதா? எதை பத்தியும் எந்த கவலையும் அவனுக்கும் கிடையாது. என்ன கேட்கறவனுக்கு இருக்குங்கிற எண்ணம். கேட்கறவன் சும்மாதான் கேட்க போறான், அவனுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம். என்னத்தவன அடிச்சு விடு.
என்னத்தவனும் அடிச்சு விடலாம். ஏன்னா இலக்கு என்ன அப்படின்னா தமிழகத்தை இந்தியாவை விட்டு பிரிக்கணும். அதான் இலக்கு. என்னத்துக்கு என்ன வாங்குற பைசாக்கு வேலை? ஏன் பைசா கொடுக்குறான்னா அவனுக்கு இந்தியா வந்து சுக்குநூறு ஆகணுங்கிறது அவன் இலக்கு. அப்படி அந்த கனெக்ஷன் அப்படி போறது. இதை எடுத்து பேசிதான் ஆகணும். சொன்னால் விரோதம் இது ஆயுதம் சொல்லுவேங்கிற மாதிரி. இதை பத்தி வாய்மொழி உட்கார்ந்து அர்த்தம். அப்போ சரி, சங்க இலக்கியங்களில் வேதம் என்று வருகிறது தவறு. அதாவது வேதம் என்று வருகிறது இப்பொழுது இவர்கள் இப்பொழுது சாமவேதம் சொன்னார்களே அந்த வேதம் இல்லை. இந்த ருக்வேதம் எதிர்வேதம் சாமவேதம் என்பது சங்க இலக்கியத்தில் உள்ள வேதம் இல்லை என்று கூறுகிறார்களே. இதை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா அணுகுவோம். வேதம் என்கிற சொல் சங்க இலக்கியங்கள் எப்படி இப்படி வருகிறது? புறநானூறு 15வது பாடல் 17வது வரி, நல் பணுவல் நால் வேதத்து, 4 வேதங்கள் என்று வருகின்றன. எந்த வேதங்கள் 4? ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இல்ல இதெல்லாம் ஆரியர்களுடையது. ஆரியர்கள் தமிழ் வேதங்களை அழித்து விட்டார்கள். தமிழ் வேதங்கள் என்கிறது என்ன அப்படின்னு அது வேற ஏதோ இருந்திருக்கும். அதுக்கு வேற ஏதோ பேர் இருந்திருக்கும். இந்த வேதங்கள் அல்ல. சரி, அதே புறநானூறுல 224வது பாடல் 6வது வரி, வேத வேள்வி தொழில் முடித்தது ஊம். வேத வேள்வியை பற்றி வருகிறது. எந்த வேதம் வேள்வியை கூறுகிறது? வேள்வி என்பது அக்னியை வளர்ப்பது, அக்னிக்கு ஆவுதி கொடுப்பது, இதெல்லாம் வேள்வி. எந்த வேதம் வேள்வியை கூறுகிறது? எந்த வேதத்திற்கு மறை என்று பெயர்? வேதத்து மறை நீ என்று பதிப்பாளர் கூறுகிறது. வேதத்தில் மறைந்து ஏதோ ஒரு தத்துவம் இருப்பதால் வேதத்திற்கு மறை என்று பெயர். எந்த வேதத்தில் தத்துவங்கள் மறைத்து கூறப்படுகின்றன? ஏதோ ஒரு இலக்கியத்தை காட்டு இது மறைன்னு சொல்லலாம். மறை என்கிற பெயர் வேதத்துக்கு ஏன் வந்ததுங்கிற கேள்வி வருகிறது. மறை என்கிற பெயர் வேதத்திற்கு ஏன் வந்தது என்றால் மறைத்து பேசுவதால், தத்துவங்களை மறைத்து குறியீடுகள் மூலமாக பேசுவதால் வேதங்களுக்கு மறை என்கிற பெயர். அவ்வாறு கூறக்கூடிய அவ்வாறு பேசக்கூடிய வேதம் என்கிற பெயர் தாங்கிய நூல் எது? அதற்கு மட்டுமே மறை என்கின்ற பெயர் பொருந்தும். ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் தான் குறியீடுகளால் தத்துவத்தை மறைத்து பேசக்கூடிய நூல். அதற்கு வடமொழியில் சாந்தசம் என்று பெயர். சாந்தசம் என்றால் மறைத்து பேசுதல் என்று அர்த்தம். தமிழகத்தில் அதற்கு மறை என்று பெயர். அதேபோல் வேதத்திற்கு ஸ்ருதி என்று பெயர். ஸ்ருதி என்கிற பெயர் வேதத்திற்கு ஏன் வந்தது என்றால் காதில் கேட்டு கேட்டு மனப்பாடம் செய்து வந்ததால் ஸ்ருதி என்று பெயர். அதற்கு நம் சங்க இலக்கியத்தில் என்ன பெயர் என்றால் கேள்வியுள் நடு ஆகுதலும். கேள்வி வேதத்திற்கு ஸ்ருதி என்கிற பெயர். அதற்கு தமிழில் சாந்தசம் என்பது மறை, ஸ்ருதி என்பது கேள்வி. பல இடங்களில் வேதத்தை கேள்வி என்றும் கூறுகிறது சங்க இலக்கியம். வேதத்தினுடைய கொள்கையை பற்றி சங்க இலக்கியம் கூறும் பொழுது அடியன் கூறுவது பரிபாடல் 2வது பாடல் 25வது வரி, வடுயில் கொள்கையும் உயர்ந்தோர் ஆய்ந்த கெடுயில் கேள்வியுள் நடுவாகுதலும். வடுயில் கொள்கை வேதத்தில் உள்ள கொள்கை வடுயில் கொள்கை. வடுயில் கொள்கையில தோஷம் இல்லாத கொள்கை என்று கூறப்படுகிறது. மேலும் பார்ப்போம் இந்த வேதத்தை பற்றி என்ன கூறப்படுகிறது. மதுரை காஞ்சி சங்க இலக்கியம் 655வது வரி, தாது உள் தும்பி போது முரன்றாங்கு ஓதல் அந்தனர் வேதம் பாட. வண்டுகள் ரீங்காரம் பண்ணுவது போல் வேதியர்கள் வேதம் பாடுகிறார்கள். எந்த நூலை வண்டுகள் ரீங்காரம் பண்ணுவது போல பாடுகிறார்கள்? எந்த நூல் அந்த நாதத்தை கொண்டது, அந்த ரெசனன்ஸ் உடையது? ஓம் சஹஸ்ர சீருஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் சபூமிம் விஸ்வதோ விருத்வா அத்யதிஷ்டத் தசாங்குலம். இவ்வாறு இந்த ரெசனன்ஸ் கலக்கக்கூடிய இலக்கியம் எது, நூல் எது?
இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம். அப்போ அந்த வேதம் வேற இந்த வேதம் வேற அப்படின்னு நாம் எந்த ஆதாரத்துல கூறுகிறோம்? இதெல்லாம் பேசிடலாம். மேல தொடர்ந்து கூறுகிறேன். வேதம் எப்படிப்பட்டது, சங்க இலக்கியம் எந்த வேதத்தை குறிக்கிறதுங்கிறதுக்கு மேலும் மேலும் நான் ஆதாரங்களை இங்கு கூறுகிறேன். அடுத்த ஆதாரம், சங்க இலக்கியங்களில் முதல் இலக்கியமாக கருதப்படுகின்ற திருமுருகாற்றுப்படை. அந்த திருமுருகாற்றுப்படையில் வேதத்தை பற்றி என்ன வருகிறது என்கிறதை இங்கு காண்போம். இது 176வது வரியில் ஆரம்பிப்போம். 2 எய்திய இயல்பினும் வளா அது இருவர் சுட்டிய பல்வேறு தொல்குடி. 2 எய்திய 6 கடமைகள் கொண்ட தொல்குடி. இந்த 6 கடமைகள் என்கிறது என்ன? இதை நச்சினார்க்கினியார் பழைய உரைக்காரர் விளக்குகிறார். 6 கடமை என்கிறது அத்தியனம், அத்தியாபனம், யஜனம், யாஜனம், தானம், பிரதிகிரகம். அத்தியனம் என்பது வேதத்தை படித்தல் அல்லது வேதத்தை கிரகித்தல். அத்தியாபனம் என்பது வேதத்தை சொல்லி வைத்தல். அடுத்தது யஜனம் என்பது வேள்வி நடத்துதல். யாஜனம் என்பது வேள்வி நடப்பித்தல். தானம் வாங்குதல், தானம் கொடுத்தல். இந்த 6 கடமைகளும் உடையவர்கள் வேதத்தை காக்கிறார்கள். இவர்களுக்கு மறைகாப்பாளர் என்று பெயர். இதை கூறுகிறது 2 எய்திய. விளக்க உரை கொடுத்தவர் தான் சொல்லியிருக்கார், பாடல்ல இல்லை என்று இங்க சொல்லலாம். முன்னாடி சொன்னேன் இல்லையா, சங்கத்தால் காண்போம். விளக்க உரை கொடுத்தவர் கூட பின்னாடி வந்தவர். அவர் ஆரிய நெறி உடையவர் நச்சினார்க்கினியர். வணக்கம், அதனால அவரை ஏற்க முடியாது. சரி, சங்கத்தினால் சங்கத்தை அறிவோம் என்று போனால் மற்றொரு சங்க இலக்கியம் 10 24வது பாகம், அதுல 6வது வரி இந்த 6ஐயும் கூறுகிறது. 2 என்பதற்கு விளக்கம் மாதிரி இந்த பாடல் அமைந்திருக்கிறது. ஓதல், வேட்டல், அவை பிறர் செய்தல், ஈதல், ஏற்றல் என்று 6 புரிந்து ஒழுகும். புரியுதா? ஓதல் என்கிறது அத்தியனம், வேட்டல் என்கிறது அத்தியாபனம், அவை பிறர் செய்தலா. ஓதல் என்கிறது அத்தியனம், வேட்டல் என்பது யஜனம், அவை பிறர் செய்தல் என்பது அத்தியாபனம் யாஜனம், ஈதல் ஏற்றல்ங்கிறது தானம் பிரதிகிரகம். இந்த 6 தொழில் புரியும் அறம்புரி அந்தனர். அவர்கள்தான் இங்கும் 2 எய்திய என்று திருமுருகாற்றுப்படை கூறுகிறது. அப்போ நச்சினார்க்கினியார் சரியாகத்தான் விளக்கம் கொடுத்திருக்கிறார் என்று ஆகிறது. இயல்பினும் வளா அது இருவர் சுட்டிய. இருவர் சுட்டிய என்ன? நல்ல பண்புகளுடைய தாய் தகப்பனார் இருவர். அவர்கள் வழிவந்த பல்வேறு தொல்குடி என்று அழைக்கப்படுகிறது. தொல்குடி என்று இங்கு அழைக்கப்படுவது யாரு என்றால் அந்தணர்கள். அதுவும் பல்வேறு வேதியர்கள். பல்வேறு என்று கூறப்படுவது என்ன என்றால் சூத்திரங்கள். சூத்திரங்கள் சொல்றதோட வேத சாக்கைகள் சொல்லலாம். இவர்கள் சாமவேதிகள், இவர்கள் யஜுர்வேதிகள், இவர்கள் ரிக்வேதிகள், இவர்கள் கிருஷ்ண யஜுர்வேதிகள், அவர்கள் சுக்ல யஜுர்வேதிகள் என்று அவர்களிடம் உள்ள பல்வேறு தொல்குடி. அப்படிப்பட்ட இவர்கள் 3 வகை குறித்த முத்தி செல்வத்து இருபிறப்பாளர் பொழுது அறிந்து நுவலையே. 3 வகை குறித்த, ஏனெனில் அவர்கள் மறைகாப்பாளர்களாக இருந்ததுனால, இப்பொழுதும் இருக்கிறதுனால, சங்க இலக்கியத்தில் வர வேதம் வேறு, இன்னைக்கு உள்ள வேதம் வேறு என்று சொல்லுபவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால், சங்க இலக்கியத்தில் வேதங்கிற சொல் எங்கெங்க வருது, எப்பப்போ வருது, எப்படி வருதுன்னு சொல்லும் பொழுது
இன்னவெட்டு புலி அந்தணர்களை பற்றி பேசவும் ஆக வேண்டி இருக்கிறது. அதனால அதையும் எடுத்துட்டேன். அந்த வேதத்தை ஓதும் தொல்குடியினர் திருவேரகத்தில் முருகனை துதி பாடுகிறார்கள் என்று வரும் பொழுது அங்க இன்னவெட்டு புலி இதை கூற வேண்டி இருக்கிறதுங்கிறதுதான் அதை எடுத்துட்டேன். நமக்கு இங்க இலக்கு என்னென்ன, சங்கத்தொகையில் வேதம் என்று கூறப்படுகிறது இந்த வேதம் தான். அதுவும் இந்த வேதத்தை பற்றி வரும்பொழுது வடியில் என்று வந்ததுனால, வடியில் கேள்வி என்று வந்ததுனால இந்த வேதத்தை சங்கத்தமிழர்கள் தோஷமற்ற வேதம், குற்றமற்ற வேதம் என்று நம்பினார்கள். இதை ஓடை, வாய்மொழி ஓடை என்று கூறினதுனால இது ஜகத்துக்கு காரணமாகக்கூடிய சப்தகாரங்கள் என்றும் நம்பினார்கள், கருதினார்கள். அப்படிப்பட்ட அதே வேதம் தான் இன்றைய தினம் எந்த வேதமானது ஓடப்படுகிறதோ இதே வேதம் தான் இன்னைக்கு காலமாக கேட்டோமே ஒரு சாமகானம். இதே சாமகானம் தான் 2000 ஏன் 3000 என்ன பொறுத்த வரைக்கும் 3000 2000 மினிமம் சொல்லலாம். அவ்வளவுதான் மினிமம் சொல்லலாம். வரலாற்று ஆசிரியர்கள் அப்படி சொல்லலாம், ஒத்துப்பாங்க நிர்பந்தத்தினால 2000 சொல்லிட்டு இருக்கேன். 3000 வருடங்களுக்கு முற்பட்ட சங்க தொகையிலும் கூட இந்த வேதங்கள் தான், இந்த சாமகானம், இந்த ரிக்வேதம், இந்த எஜுர்வேதம் தான் அற்புதமாக விஸ்தாரமாக போற்றப்படுகிறது என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த வேதத்தில் கூறப்பட்ட அறம் என்கிற அறத்தை தான் சங்க இலக்கியம் அறமாக காட்டுகிறது. அதுதான் தமிழர்களுடைய பண்பாடு. அதை புரிந்துதான் பாரதியும் வேதம் நிறைந்த பண்பாடு, வேதம் நிறைந்த தமிழ்நாடு என்று பாடினார். அந்த வேதத்தையே நாம் பின்பற்றி தொடர்ந்து இருப்போமாக. தமிழர்களாக இருக்கக்கூடிய நாம் தமிழகம் என்பது வேத பூமி என்கிறதை அறிய வேண்டும். அதற்காக தொடர்ச்சியாக இப்பொழுது இந்த பட்டறை மேல நடக்க போகிறது.